ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இந்தியன் பேங்கோட கேஷ் டெபாசிட் பண்ணுற ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கண்ட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் பேங்கோட கேஷ் டெபாசிட் ஃபார்ம் எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு இங்கே டேட் எழுதிக்கோங்க. அடுத்ததாக பேங்கோட பிரான்ச் நேம் எழுதிக்கோங்க. அடுத்ததாக அக்கௌண்ட் நம்பர் எழுதிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பரும் மெயில் ஐடி தேவைப்பட்டால் மட்டும் எழுதிக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். அடுத்ததாக நீங்கள் எவ்வளோ ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு இங்கே வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க. இந்த பாக்ஸில் அமௌண்ட்டை டிஜிட்டில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிற நோட்டோட டினாமினேஷன் எழுதணும். அடுத்ததாக டோட்டல் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே சைன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த ஃபார்மோட லெஃப்ட் சைடு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு டேட் எழுதிக்கோங்க. டேட் எழுதினதுக்கப்புறம் இங்கே எந்த அக்கௌண்ட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் எழுதிக்கோங்க. நேம் எழுதினதுக்கப்புறம் இங்கே அமௌண்ட் எழுதிக்கோங்க. அமௌண்ட் எழுதினதுக்கப்புறம் அமௌண்ட்டு வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்தியன் பேங்கோட பேயிங் ஸ்லிப்பை ஃபில் பண்ணுறது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.